இப்ப பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வர்றது காரணம்? தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்க, இல்ல அப்படியே புற்றுநோய் வருது? கார சுவையா படிப்படியா குறைச்சிட்டு வரணும். சித்தரில் பாத்தீங்கன்னா 3 சுவையை தொடவே மாட்டாங்க, உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்ப நாம எதை சாப்பிட்ற மாதிரிங்க, எது வேண்டான்னு அவங்க ஒதுக்கணும், நல்லவங்களா ஒதுக்கணும். அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டு. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறத அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா? சாப்பிட்டதே கசப்பு. மாட்டு கொடுக்க பாருங்க, நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு, கசப்பு நிறைய இருக்கு. இது மூடிய கசப்பு, சைடு எஃபெக்டே கிடையாது. ஆப்பிள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம சைடு எஃபெக்ட் தெரிஞ்சே சில பேர் பயமா போறாங்க. ஆனா நம்ம மூலிகையிலே இருக்குது இல்லையா, அப்ப அதை சாப்பிட்டுக்குங்க. 6 சுவை உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க, டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உதட்டுக்கும் மணி எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்றவனுக்கு கொடுக்கணும். இப்ப நேரம் இட்லி தோசை உங்க பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனவங்க வெட்டிடுறீங்க, அது எங்கே இனிப்பு சுகர் இருக்கா? அப்படி சாப்பிட்டதான் சத்தா மாத்தாது, கழிவு மலமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவ்வளோ மெனக்கெட்டு போய் தின்னு விட்டு அதை வெளியே தரலாம், இருக்கிற சத்தையும் வெளியே புடிங்கிட்டு போய். அப்ப யாரும் அதிகம் பால் சாப்பிடல, அசைவத்தை வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாங்க. கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கை கீரை, முருங்கையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு, முருங்கை விதையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்ப மரத்துல விளையாட ஒரே காய் முருங்காய் தான். அப்ப அந்த காயில சாப்பிடலாம்ல, முருங்காயில அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. ஆனா அது அந்த விதையில நிறைய விஷயம் இருக்கு, ஆண்மை சக்திக்கு அதிகம் இருக்குது பவர். அதான் நம்ம அப்படியே வெட்டி நோண்டி கையிலேயே விரலையே நோண்டணும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த 5 சக்தி பஞ்சவ சக்தி. இப்ப நாமெல்லாம் சோத்தை கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாயில சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. இப்ப ஸ்பூன்ல விடுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு. ஸ்பூன் விடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சவசதி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் விட்டணும். அப்ப அந்த பஞ்சவசதி ஆற்றக்கூட ஸ்பூன்ல கொடுக்கறது, அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையில மட்டும் சாப்பிடணும், தலை குளிஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப எதையும் பேசக்கூடாது. இந்த புற்றுநோய்ங்கிறது பரவலா எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் புற்றுநோய் வருது. வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் புற்றுநோய், அதாவது ஒரு புண்ணு மாதிரி உருவாகி அரிக்க ஆரம்பிச்சிருது உடம்புல. அது எதனால உருவாகுது, அதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? சொன்னா கோச்சு மாட்டீங்களே. கார சுவை, மிளகா காரம், மிளகு. இப்ப நான் மிளகாயும் அந்த வரமிளகா, பச்சை மிளகா சாப்பிட்றீங்க, நாட்டில் சப்பி சாப்பிடுவீங்களா சார்? என்ன செய்யுது உடம்பு? தக்கன்னு எரியுதா? ஆனா நாம என்ன பண்றோம், குருமா குழம்பு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்றோம், மிளகா பொடி போட்டே தீர்றோம். மிளகா தான் புற்றுநோயை உருவாக்குது. இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா மாங்காயில பெருமாங்காயை சாப்பிட்டா அது பிடிப்பு சோதான், அது ஒரிஜினல். அதை என்னென்ன தடவை சாப்பிட்றாங்க, மிளகாத்தூள் உப்பு போட்டு தடவை சாப்பிட்றாங்க இல்லையா? இப்போ ஒண்ணுமில்ல, வெளியே பிஞ்சு விற்கிறாங்க. அது அப்படியே வெளியே பிஞ்சா சாப்பிட்டீங்கன்னா இயற்கை. அதை என்ன பண்றாங்க, சிறுநீரத்தை நம்ம சுத்தமா வச்சுக்க தெரியல. சிறுநீரத்துக்கு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாகும். கடைசியா வாழைப்பழம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. முதலே வாழைப்பழத்தை நாளை எப்படி சாப்பிடுவோம்னா, சோத்துல பிணைஞ்சி நான் வாழைப்பழத்தை 5-6 போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவேன். இது மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி. பஞ்சாமிரதம் வைங்களேன், சோத்துல நீங்க வாழைப்பழம் கூட பஞ்சாமிரதம் தான், அதுவும் பஞ்சாமிரதம். பஞ்ச தந்திரங்களை நிறைஞ்சது. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இப்ப எப்படி நான் பாத்திரத்துக்கு இப்ப அடுப்பு படிஞ்ச பாத்திரத்தை சோப்பு போட்டு விளக்குற மாதிரி இந்த உடம்புக்குள்ள சிறுநீரைகள்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது வாழைப்பழம், வாழைத்தண்டு எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன், 2 தடவை வாழைப்பழத்தை போட்டு கூட நாட்டு சக்கரை போட்டு நல்லா பிணைச்சு சாப்பிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிறுநீர் சுத்தமாகிட்டு போகுது. நீங்க பால், தயிர், மோர், அசைவம் சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம், கெட்ட கால்சியம் உருவாகும்.